यहाँ है अफगानिस्तान, उधर है हिंदुस्तान, कहाँ से आया पाकिस्तान அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இருக்க ஆப்கானிஸ்தான், அங்கே இருக்க இந்துஸ்தானம், எப்பத்துலேருந்துடா வந்தது பாகிஸ்தானம் சொல்லிட்டு கேட்பாங்க. ஏன்னா இம்ரான் கான் himself is a பஷ்தூன். இப்போ லார்ஜர் பஷ்தூனிஸ்தானுக்கான போராக இது மாறி இருக்கிறது. இதை எதை காட்டுதுன்னா, பாகிஸ்தானோட ஏர் டிஃபென்சஸ் ரொம்ப வீக்காக இருக்கு, யார் வேணாலும் உள்ள போது பாகிஸ்தான் அடிக்கலாம்னு சொல்லி காட்டுது. ஒரு பக்கம் பலூச்சிஸ்தான்ல அவங்க பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு கைபர் பக்தூன்வால பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்காங்க. ஸோ எந்த பிரச்சனையை இவங்க அணுகணும்ட்டே உங்களுக்கு புரியல. பாகிஸ்தான் என்ற நாடு இருப்பது இன்னும் சில காலத்தில் கேள்விக்குறியாக மாறும். பேசு தமிழா பேசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சித்தார்த்தன் பாலாஜி. இப்போது கடந்த சில நாட்களாக ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே போர் தொடங்கியிருக்கு. அதை பற்றின சில இன்ஃபர்மேஷன்களை நம்ம கூட ஷேர் செய்ய டாக்டர் நிரஞ்சன் அவர்கள் இருக்கார். இவர் ஒரு டிஃபென்ஸ் அனலிஸ்ட். வணக்கம் சார். வணக்கம் ஜெயன். இப்போது இந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இரண்டு நாடுகளுக்கு இடையே நடக்கிற இந்த போர் எதனால் தொடங்கியது சார்? எதனால் தொடங்கியதுன்ற அடிப்படை காரணங்கள் பார்த்தீங்கன்னா, துரந்து லைன்னு ஒரு லைன் இருக்குது. மார்டிமேர் துரந்த் கிழித்த ஒரு கோடு, அதாவது ஆங்கிலோ ஆப்கான் வாருக்கு அப்புறமா 1893ஆம் வருடம் இந்த கோடானது கிழிக்கப்பட்டது. இந்த கோடு கிழித்த பிற்பாடு ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ்னு இப்போ கைபர் பக்தூன்வா அதோட பேர், அதை ஒரு பஃபர் ஜோனாக பிரிட்டன் மாற்றினாங்க. அதாவது அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் இந்தியாவை காலனி ஏகாதிபத்தியம் கீழே இருக்கும்போது, அது சப்சிக்வெண்ட்டாக 2 நேஷன் தியரியில் பாகிஸ்தான் தனிநாடாக உருவான பிற்பாடு அந்த பகுதியில் வாக்கெடுப்பு எடுக்கப்பட்டது. அந்த பகுதி சொற்ப பர்சன்டேஜில் பாகிஸ்தான் பக்கம் இணைஞ்சிடுச்சு. காங்கிரஸ் வேறு வாக்கெடுப்பில் பங்கேற்கல. ஒருவேளை பங்கேற்றிருந்தால் நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸோட தலையெழுத்து வேற மாதிரி இருந்திருக்கலாம். அதனால் அது இந்த பக்கம் இணைஞ்சிருச்சு. அந்த பக்கம் இணைந்த பிற்பாடு பாகிஸ்தானோட 65 வாருக்கு அப்புறமா 71 வாருக்கு அப்புறமா அவங்க எடுத்த ஸ்ட்ராட்டஜிக் டெப்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராட்டஜிக் டெப்த்னா ஒரு நாட்டுக்கு நிலப்பரப்பு ரொம்ப முக்கியம். அந்த நிலப்பரப்பானது பாகிஸ்தானுக்கு கம்மியாக இருக்குது. ஒருவேளை இந்தியா முழு வீச்சில் ஒரு தாக்குதல் பாகிஸ்தான் மீது நடத்த நேரிட்டால் அவங்க இராணுவம் பின்வாங்குவதற்கு இடம் தேவை. அந்த இடமானது தேவை என்றால் ஆப்கானிஸ்தான் அவர்களின் ஒரு சேட்டலைட் ஸ்டேட்டாகவோ இல்லை அவங்களோட வேசல் ஸ்டேட்டாகவோ அவங்களின் ஒரு கிட்டத்தட்ட அவங்களோட என்ன சொல்கிறது அடிமை நாடாகவோ மாற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் பாகிஸ்தான் இராணுவ ஆட்சியாளர்களுக்கு இருந்தது. அதனால் கரெக்டாக சோவியத் யூனியன் பாகிஸ்தானை நோக்கி ஆப்கானிஸ்தானை நோக்கி படையெடுத்த போது அங்கே தாலிபான் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்துவதற்கான வித்து ஜுல்ஃபக்கிர் அலி பூட்டோ தான் விட்டார் 1975. ஆனால் அந்த சின்ன ஒரு செடி மரமாக வளர்ந்து முஜாஹதீன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு உருவானது 1980களில் உருவாகி சோவியத் ரஷ்யாவுக்கு எதிராக போராடி அந்த சோவியத் ரஷ்யாவை தோற்கடித்தார்கள். அதுக்கு அமெரிக்காவும் உடந்தையாக இருந்தது, மற்ற மேற்கத்திய நாடுகளும் உடந்தையாக இருந்தது. சோவியத் யூனியன் பின்வாங்கின பிற்பாடு அங்கே உள்நாட்டு போர் நடந்துட்டு இருந்தது. அப்போது இந்த ஸ்ட்ராட்டஜிக் டெப்த் கான்செப்டை இன்னும் பலப்படுத்தும் விதமாக இவர்கள் யாரெல்லாம் முஜாஹிதீனில் சண்டை போட்டாங்களோ அதில் ஒரு குறிப்பிட்ட பிரிவுக்கு இவங்க ஆயுதங்களை கொடுத்து நீங்கள் போயிட்டு அங்கே இருக்கும் அரசை கவிழ்த்து நீங்கள் ஆட்சியை பிடிங்கன்னு சொன்னாங்க. அப்போ இருந்தால் ஒரு பர்புதீன் ரபானி, குல்முதீன் இக்மத்தியார், துஸ்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஈஸ் ஆஃப் தஜிக் ஆரிஜன், ரமணுல்லா துஸ்தம் அப்படின்னு நினைக்கிறேன், ப்ளஸ் அமர்ஷா மசூத், நார்தர்ன் அலையன்ஸோட ஃபேமஸ் கமாண்டர் ஷேர் ஆஃப் பஞ்ஷீர் அப்படின்வாங்க, இவங்களோட கண்ட்ரோலில் தான் காபூல் இருந்தது. அதை தார்க்கும் விதத்தில் 1996 செப்டம்பரில் தாலிபான் ஃபுல் சப்போர்ட் ஆஃப் பாகிஸ்தான் ஆர்மி காபூலை கைப்பற்றுறாங்க. அந்த ஆட்சி 2001 வரைக்கும் தொடருது. 2001 செப்டம்பர் வரைக்கும், செப்டம்பரில் கைப்பற்றுறாங்க, செப்டம்பர் 2001 வரைக்கும் தொடருது. நவம்பரில் அந்த ஆட்சி துரத்தி அடிக்கப்பட்டது. காரணம் செப்டம்பர் 11 நடந்த யூஎஸ் அட்டாக், ட்வின் டவர் அட்டாக்.
அப்போ ஒசாமா பின் லாடனை கொடுக்க சொன்னால் இவங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அதனால் தாலிபான் அரசை வந்து அகற்றுவது தான் முக்கிய குறிக்கோள்ன்ட்டு வார் ஆன் டெரர் லான்ச் பண்ணாங்க. தாலிபான் அரசை வந்து அங்கே கவிழ்த்தாங்க. கவிழ்த்த பிற்பாடு புது அரசு வந்து நார்தர்ன் அலையன்ஸ் அரசே வந்தது. ஆனால் தாலிபான் பை மிட் 2000s ரீக்ரூப் ஆச்சு. அந்த ரீக்ரூப் ஆன தாலிபான் திரும்பியும் புது வடிவம் எடுத்து புத்துணர்ச்சி பெற்று திரும்ப காபூல் மேலே அட்டாக்ஸ் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சது. போன வாட்டி ட்ரம்ப் ஜனாதிபதியாக இருக்கும்போது நான் அமெரிக்காவோட எல்லா இராணுவத்தையும் திரும்ப பெறுறேன் ஆப்கானிஸ்தானை விட்டுன்னு சொன்ன உடனே நார்தர்ன் அலையன்ஸ் வந்து தோஹா அக்கார்டுக்கு அப்புறமா தாலிபானுக்கும் அமெரிக்காவுக்கும் உடன்படிக்கை எட்ட பிற்பாடு நார்தர்ன் அலையன்ஸ் வந்து பெரிய பின்னடைவு சந்திச்சது. தாலிபான் வந்து கை ஓங்கினதுனால காபூலை கைப்பற்றினாங்க. காபூலை கைப்பற்றதுக்கு முன்னாடி அப்போ இருந்த டிஜி ஐஎஸ்ஐ, டைரக்டர் ஜெனரல் ஐஎஸ்ஐ, ஜெனரல் ஃபைஸ் அஹமத் ஹமீத் அவரே போய் சரீனா ஹோட்டலில் டீயும் குடித்தார். பட் இது நடந்த விஷயம் என்னடான்னா, இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது தாலிபானுக்கும் நார்தர்ன் அலையன்ஸுக்கும் பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது பாகிஸ்தான் எல்லைகளை மாற்றுவதற்கு முயற்சி எடுத்தது. 2 அல்லது 3 கிலோமீட்டர் உள்ள ஆப்கானிஸ்தான் உள்ளே போய் பார்டர்ஸ் போஸ்ட்டை அமைச்சது. இது தாலிபான் அரசு வந்த அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, இந்த துரந்த லைனையே நாங்கள் எப்பயுமே ஏற்றுக்கல. அதுதான் அவங்க ஃபேமஸாக சொல்லுவாங்க, யா ஹே ஆப்கானிஸ்தான் உதர ஹே இந்துஸ்தான் கஹா சே ஆயா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இருக்க ஆப்கானிஸ்தான் அங்கே இருக்க இந்துஸ்தானம் எப்பத்துலேருந்துரா வந்தது பாகிஸ்தானும் சொல்லிட்டு கேட்பாங்க அவங்க. அர்த்தம் என்னடான்னா 1947க்கு முன்னாடி பாகிஸ்தான் ஒரு நாடே இல்லை. ஸோ எங்கள் பார்டர் வந்து கைபர் பக்தூனோட பார்டர் இந்தியா கூட காஷ்மீர் கூட வக்கான் காரிடார் மூலமாக அட்டாச் ஆகுமே தவிர்த்து உங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லைடா அப்படி. ஏன்னா தே ஸ்பீக் அபவுட் லார்ஜர் புஷ்துனிஸ்தான். ப்ளஸ் இது மாதிரி உள்ளே போயிட்டு இவங்க பார்டர்ஸை வந்து கைப்பற்றியதை பாகிஸ்தான் எதிர்க்க ஆரம்பிச்சது. ரெண்டாவது கைபர் பக்தூன்வால தேரிக்கே தாலிபான் என்ற அமைப்பு அதோட கிளை அமைப்பாக மாறி அவங்களும் வந்து பாகிஸ்தான் அரசு மீது தாக்குதல்களில் ஈடுபட ஆரம்பித்தாங்க. கைபர் பக்தூன்வால நடக்கக்கூடிய பிரச்சனைக்கும் பலூச் பிரச்சனைக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். பலூச் பிரச்சனை வந்து இனம் சார்ந்த பிரச்சனை, மதம் அங்கே ரெண்டாவது தான். கைபர் பக்தூன்வால நடக்கக்கூடிய பிரச்சனை மதம் சார்ந்த பிரச்சனை, இனம் ரெண்டாவது தான். அதாவது தாலிபான் என்னக்கூடிய அந்த அவங்க எடுத்துட்டு இருக்கிற அந்த தியோபந்தி இஸ்லாமை வந்து திணிக்கணும், அதை தான் எல்லாரும் பின்பற்றணும் அப்படின்னு சொல்கிறது தான் அவங்களோட மைய புள்ளியாக இருக்குது அவங்களோட போர், பாகிஸ்தானுக்கு எதிரான போரில். ஸோ அதை தொடர்ந்து தான் பாகிஸ்தானுக்கு எதிராக தாக்குதல் நடக்குது. அந்த தாக்குதலுக்கு அங்கே காபூலில் இருக்கிற ஆட்சியாளர்கள் தான் வெப்பன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறது நம்புகிறாங்க. பாகிஸ்தான் நம்புது. இந்த வெப்பனெல்லாம் யார் விட்டு போனால், அப்போது அமெரிக்கா விட்டு போகும்போது கிட்டத்தட்ட 3 லட்சம் துப்பாக்கிகளுக்கு மேலே விட்டு போனாங்க. ப்ளஸ் இதர வெப்பன்ஸை விட்டுட்டு போனாங்க. கிட்டத்தட்ட 40,000 வெஹிக்கிள்ஸ் விட்டுட்டு போனாங்க, இராணுவ வாகனங்களை. 78 விமானங்களை விட்டு போனாங்க, ஹெலிகாப்டர்ஸ், சின்னூக்ஸ், அப்பாச்சீஸ் இதெல்லாம். அப்போ பாகிஸ்தான் வாய மூடிட்டு தானே பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க என்ன நினச்சாங்க, இந்த ஸ்ட்ராட்டஜிக் டெப்த்து நான் சொன்னேன் பாருங்கள், ஆப்கானிஸ்தானும் நம்மளோட ஒரு பகுதி தான் நினச்சிட்டு இருந்தாங்க. பட் ஆப்கானிஸ்தான்காரங்க அவங்க என்ன நினச்சாங்க, சரி போதும் இது வரைக்கும் நீ ஆட்டத்தை போதும், நீ என் இடத்த விட்டு நீ கிளம்புன்னு சொல்லிட்டாங்க அவங்க. ஸோ உரசல்கள் ஆரம்பித்து இப்போது வந்து ஃபஸ்ட்டு வந்து கைபர் பக்தூன்வால பன்னு ரீஜன், பஜோர் ரீஜனில் வந்து அட்டாக்ஸ் நடந்தது. இன்னைக்கு கிட்டத்தட்ட தெஹ்ரீக்கே தாலிபானோட கட்டுப்பாட்டு அதிகரிச்சிருக்கு கைபர் பக்தூன்வால. ரெண்டாவது கைபர் பக்தூன்வால ஆட்சியாளர்களே அந்த மாகாணத்தின் ஆட்சியாளர்கள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இம்ரான்கான் பார்ட்டி, தெஹ்ரீக்கே இன்சாஃபை சேர்ந்த ஆட்சி தான் நடக்குது. அவங்க கை ஓங்கியிருக்கு. ரெண்டாவது அவங்களுக்கும் வந்து பிரச்சனை இருக்குது. இம்ரான்கானே ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட் சொன்னார், துரந்த் லைன்ன்றது ஒரு ஆர்டிஃபிஷியல் லைன் தான், அது வந்து ஒரு பர்மனன்ட் லைன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஏன்னா இம்ரான்கான் ஹிம்செல்ஃப் இஸ் எ பஷ்தூன். இப்போ லார்ஜர் பஷ்தூனிஸ்தானுக்கான போராக இது மாறி இருக்கிறது. ஒரு பக்கம் பலூச்சுக்கும் இவங்க வந்து வெப்பன்ஸ் கொடுக்குறாங்க, ஆப்கானிஸ்தான்லேருந்து போகிற வெப்பன்ஸ். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஆப்ரேஷன் இராஃபில் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்க வெப்பன்ஸ், பலூச் ரெபல்ஸ் யூஸ் பண்ணியிருக்க வெப்பன்ஸ் எல்லாமே தாலிபான் வழியாக தான் போயிருக்கு, அரசு வழியாக தான் போயிருக்கு. ரெண்டாவது தாலிபான் அரசு ரஷ்யா கூடயும் ஒரு இப்போது பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்காங்க. சைனாவும் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஏன் இந்தியா கூட வந்து போயிருக்காங்க. இதெல்லாம் பாகிஸ்தானால் ஜீர்ணிக்க முடியல. ஸோ பாகிஸ்தான் வந்து என்ன பண்ணிச்சு, நீங்கள் வெப்பன் கொடுக்குறீங்கன்ற பேரில் ஃபஸ்ட்டு நங்காஹார் ப்ராவின்ஸில் போய் தாக்குனாங்க.
நங்கார் ப்ராவின்ஸில் வந்து சேதத்தை உருவாக்கின பிற்பாடு தாலிபான் வந்து திருப்பி பாகிஸ்தானோட போஸ்ட்டை தாக்குனாங்க. அதில் 55 பேர் கொல்லப்பட்டதாகவும் கிட்டத்தட்ட 18 போஸ்ட்டை இவங்க 19 போஸ்ட்டை இவங்க கைப்பற்றதாகவும் இவங்க தகவல் தெரிவித்தாங்க. அதற்கு பதில் தாக்குதல் கொடுக்கும் விதமாக தாலிபான் நகரங்கள் மீது, அதாவது ஆப்கானிஸ்தான் நகரங்கள் மீது ஜலலாபாத், கந்தஹார், காபூல் இந்த முக்கிய நகரங்கள் மீது பட்டாக்கியா இந்த நகரங்கள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தணும்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் இராணுவம் அறிவிச்சது. அதில் 274 பேரை நாங்கள் கொண்டுட்டோம், 400 பேருக்கு மேலே அடிபட்டிருக்கு, கிட்டத்தட்ட 73 தாலிபான் போஸ்ட்டு, அதாவது அவங்களோட இராணுவத்தோட போஸ்ட்டுகளை அழிச்சிட்டோம், ப்ளஸ் நாங்களும் 18-19 போஸ்ட்டை கைப்பற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அவங்க கதையை அவங்க வச்சாங்க. ஆனால் அவங்க எதிர்பாராதது என்னடான்னா, தாலிபான் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யக்கூடிய ட்ரோன்களை வைத்து இஸ்லாமாபாத்தையும் தாக்கியிருக்காங்க, ஜம்ரூடையும் தாக்கியிருக்காங்க. டேரா ஆதம்கீல் அப்படின்னு சொல்லுவாங்க, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பிளாக் மார்க்கெட், அது துப்பாக்கிகள் பண்ணுவதற்கு, அதை தாக்கியிருக்காங்க. அதே மாதிரி மற்ற நகரங்கள், கொட்டாவை தாக்கியிருக்காங்க. கொட்டா 2வது முறை தாக்குதலுக்கு கொட்டா இந்த சென்ஸ், கொட்டா பக்கத்தில் அபோட்டாபாடியே தாக்கியிருக்காங்க. அபோட்டாபாடுன்றது பாகிஸ்தான் மிலிட்ரி அகாடமி, PMA, பாகிஸ்தான் மிலிட்ரி அகாடமியை, காக்குலில் இருக்க அகாடமியை தாக்கியிருக்காங்க. ஸோ அதுவும் இஸ்லாமாபாத்தை தாக்கும்போது பிரதமரோட வீட்டுக்கு 5 கிலோமீட்டர் தொலைவில் குண்டு விழுந்திருக்கு. நேற்று நூர்கான் பேஸையே தாக்கியிருக்காங்க. ஆல்ரெடி நூர்கான் பேஸ் இந்தியா தாக்கி ஒரு வழியாக்கிடுச்சு. இப்போ 2வது வாட்டி தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டுள்ளது. இதை எதை காட்டுதுன்னா, பாகிஸ்தானோட ஏர் டிஃபென்சஸ் ரொம்ப வீக்காக இருக்குது, யார் வேணாலும் உள்ள புகுந்து பாகிஸ்தான் அடிக்கலான்னு சொல்லி காட்டுது. சைனா கொடுத்த எந்த பொருளும் அப்பயும் வேலை பார்க்கல, இப்பயும் வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லி காட்டுது. ஓகே, ஸோ நீங்கள் பலோச் ரிபல்ஸை பற்றி சொல்லியிருந்தீங்க. இந்த ஒரு பாகிஸ்தானுடைய இப்போ ஒரு சூழ்நிலையை பலோச் ரிபல்ஸ் பயன்படுத்தி அவங்க சைட்லேருந்து எதனா ஒரு தாக்குதலை ஆரம்பிச்சு ஆல்ரெடி ஆப்ரேஷன் இராஃப் 2 கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. 7 பாகிஸ்தான் வீரர்கள், அவங்கள ஸ்பெஷல் சர்வீசஸ் குரூப் இருக்குது பாருங்களா, SSG குரூப், அவங்கள பிடிச்சி டான்ஸ் ஆட விட்டாங்களே, அந்த டான்ஸ் ஆட விட்டு அவங்கள திரும்ப மீட்டுறதுக்கு சவுதி அரேபியா நெகோஷியேட் பண்ணி அவங்கள மீட்டு கொடுத்துக்கிறதுக்கு பலவேறு நூற்றுக்கணக்கான பலூச் போராளிகளை பாகிஸ்தான் சிறையிலேருந்து விடுவிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இன்றைக்கும் நௌஷக்கி, தல்பதீன், கொட்டா, இந்த பகுதிகளெல்லாம் பலூச், கொட்டான்றது ஒரு கோர் கமாண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ், அங்கேயே கூட அவங்க ஆர்மியோட விரிட், அதாவது ஆர்மியோட கண்ட்ரோல் கம்மியாகிட்டே போயிட்டுருக்கு. நிறைய இடங்கள்ல பஸ்னியில் வந்து அமெரிக்காவுக்கு பேஸ் கொடுக்கணும்னு நினச்சாங்க, அதையும் தாக்குனாங்க. கொதாரை தாக்கணும்னு நினச்சாங்க, சைனா வந்து பின்வாங்கியிருக்கு அங்கேருந்து. ஸோ நிறைய முஸ்டங்லேயும் அதே பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, கிலாத்லேயும் அதே பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. கிலாத், முஸ்டங், கோட்டா இது 3 வந்து அவங்களுக்கு முக்கியமான கம்யூனிகேஷன் நர்வ் சென்டரா, அதாவது அவங்களோட தொழில்நுட்ப ரீதியிலும் இராணுவத்தோட மைய பகுதியும் அதுதான். இந்த நகரங்களை எல்லாம் அவங்க தாக்கியிருக்காங்க. ஸோ எதெல்லாம் முக்கியமான ரோடு கனெக்டிவிட்டி இருக்கிற நகரங்களை எல்லாத்தையும் தாக்கிட்டு அவங்க பின்வாங்கிடுறாங்க. ஏரியா டாமினேஷன் எக்ஸசைஸ் வேறு பண்ணுறாங்க. அதாவது ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் அந்த இடமே அவங்க கட்டுப்பாட்டை வச்சுட்டு திரும்பி பின்வாங்கிடுறாங்க. ஸோ இப்போ என்ன நடக்குது வர்ச்சுவலாக பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் மீது இவங்க பண்ணக்கூடிய செயல்கள், அவங்க பண்ணக்கூடிய தாக்குதல்களுக்கு பதில் கொடுக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது பலூச் ரெபல்கள் பண்ணக்கூடிய தாக்குதலுக்கு பாகிஸ்தான் இராணுவத்திடம் பதில் இல்லை. ஒரு பக்கம் பலூச்சிஸ்தானில் அவங்க பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இதில் கைபர் பக்துன்வால பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்காங்க. ஸோ எந்த பிரச்சனையை இவங்க அணுகணுன்ட்டே இவங்களுக்கு புரியல. இப்போ வந்து புது ஃப்ராண்ட் வந்து ஆப்கானிஸ்தானோட ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆப்கானிஸ்தான் கிட்ட அவங்க ட்ரோன்ஸ் இருக்கும், அவங்ககிட்ட விமானப்படை இல்லைன்னா கூட ட்ரோன்ஸ் இருக்கும்னு அவங்க கணிக்கல. இவங்க போய் F-16 வச்சு உள்ள அடிச்சாங்க. ஒரு F-16 அவங்களே தகர்த்துட்டாங்க. ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் வந்து அவங்க கிட்ட கொடுத்துருக்காங்கன்றதை அவங்க எதிர்பார்க்கல. துல்லியமான தாக்குதல்களை பாகிஸ்தானோட விமானப்படை நடத்த முடியவில்லை என்பதுதான் எல்லாராலையும் புரிந்து கொண்ட ஒரு விஷயம் ஆப்கானிஸ்தானில். ஸோ இப்போ இந்த ஆப்கான் போரானது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. நேற்று நூர்கான் அடித்தது ஒரு பெரிய சக்ஸஸ் தாலிபானை பொறுத்தளவுக்கு. ஸோ மெதுவாக கைபர் பக்துன்வா மீது இருக்கக்கூடிய கட்டுப்பாடு குறையக்கூடும். ஸோ பாகிஸ்தான் வந்து உள்நாட்டு பிளவு அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு.
5000 பேர் வந்து துரந்தலைன் 2021 இருந்து 2025 வரை 5000 பேர் கொல்லப்பட்டனர். அதில் 2000 பேர் சிவிலியன், 3000 பேர் வந்து பாதுகாப்பு படையை சேர்ந்தவர்கள். அது ஃப்ரான்டியர் காப்ஸ் ஆகட்டும், இல்லை பாகிஸ்தானி ஆர்மி ஆகட்டும். ஸோ இது எதை காட்டுதுறான்னா, என்னைக்கு தாலிபான் பவரை பிடிச்சாங்களோ அன்னிலேருந்தே வந்து பாகிஸ்தான் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கு. பாகிஸ்தானில் எதுவும் பண்ண முடியல. பாகிஸ்தான் ராணுவம் எல்லா பக்கமும் வந்து சூழப்பட்டுள்ளது. எல்லா பக்கமும் வந்து பிரச்சனைகளை சந்தித்த வண்ணம் உள்ளது. இதுதான் காட்டு. இப்போ வந்து பாகிஸ்தான் ஆல்ரெடி வந்து இன்ஃப்ளேஷனையும் ரெசஷனையும் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் இவங்க ஒரு போரில் வந்து இன்வால்வ் ஆகுறது வந்து அவங்களுக்கு மேலும் வந்து அந்த ரெசஷன் இன்ஃப்ளேஷன்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா சார்? பாகிஸ்தானோட அதாவது பிலோ பாவர்ட்டி லைன், வறுமை கோட்டுக்கும் கீழே இருக்கும் சதவீதம் வந்து 21%, 21.5%லேருந்து 28.9% அதிகரித்துள்ளது. கிட்டத்தட்ட 70 மில்லியன், அதாவது 7 கோடி பாகிஸ்தானியர்கள் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளார்கள். அதுலேயும் பஞ்சாபில் வந்து கிட்டத்தட்ட 26% 7% பஞ்சாபில் இருக்காங்க. சிந்தில் வந்து 32% இருக்காங்க வறுமை கோட்டு கீழே. கைபர் பக்துன்வாவில் 35% இருக்காங்க. பலூச்சிஸ்தானில் 47% வறுமை கோட்டு கீழே இருக்காங்க மக்கள். ஸோ பாகிஸ்தானில் இருக்கிற 4 மாகாணங்களில் நான் இன்னும் பாகிஸ்தான் ஆக்கியபைட் காஷ்மீரை சொல்லவே இல்லை. பாகிஸ்தானில் இருக்கிற 4 மாகாணங்களில் 3 மாகாணங்களில் 30% மேல் இருக்கும் மக்கள் வறுமை கோட்டு கீழே இருக்கிறார்கள். அவங்களோட ஒரு மாதத்துக்கான வருமானமே $93.5 தான் இருக்குது. இது மிகவும் கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இப்போ புரியுதா ஏன் பலூச்சிஸ்தான்லையும் கைபர் பக்துன்வாலையும் பிரச்சனை அதிகமாகிட்டே போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு? இதுவும் ஒரு காரணம். ரெண்டாவது இன்னொரு காரணம் வந்து பாகிஸ்தான் வந்து கிட்டத்தட்ட இராணுவம் வந்து எல்லாத்தையும் சுரண்டி பிழைத்து கொண்டிருக்கிறார்கள் தவிர்த்து மக்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் தவிக்கிறாங்க. இன்னொன்று, இந்தியா கூட விரோதத்தை நாடினதால் பாகிஸ்தானுக்கு போக வேண்டிய தண்ணியோட கால அட்டவணை கரெக்டாக போய் சேராதனால அவங்களோட விளைநிலங்கள் வந்து தரிசு நிலங்களாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கு. இப்போது ரம்ஜான் காலத்தில் இன்ஃப்ளேஷன் வந்து, அதாவது பணவீக்கம் அதிகமாக இருக்குது. விலைவாசி உயர்வு தலை தூக்கி ஆடிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், இந்தியாவிலேருந்து போகக்கூடிய ரைஸ் எக்ஸ்போர்ட் கம்மியாக இருக்குது. டைரெக்டாக அவங்க பாகிஸ்தானுக்கு அனுப்புறதில்லை. யுஏஇ போய் யுஏஇலேருந்து அவங்க வரணும். இன்றைக்கி யுஏஇயே பிரச்சனையில் இருக்குது. அங்கே மொத்த கல்ஃப் ஆஃப் ஹார்மோஸும் மூடிடுச்சுன்னா பாகிஸ்தானுக்கு ஆர்டிஃபிஷியல் உணவு பற்றாக்குறை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ மிக மிக பொருளாதார ரீதியில் மிக மிக பெரிய பிரச்சனையை பாகிஸ்தான் சந்தித்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி அவங்களோட கையிருப்பு $16 பில்லியன், 16 வரும் டாலர். ஆனால் அந்த பணத்தில் பெரும்பாலான பணம் வந்து சவுதி அரேபியா கொடுத்த பணமும் அது வெறும் டெபாசிட்டுக்கு தான் காட்ட முடியுமே தவிர்த்து வேறு ஒன்றும் பண்ண முடியாது. 26வது முறை அவங்க IMF கிட்ட போக போகிறாங்க பெயில் அவுட்டுக்காக. அமெரிக்கா பிரசிடெண்ட்டை பார்த்து எதாவது வாங்கலாமான்னு பார்த்தாங்க. பட் அந்த மீட்டிங் நடக்கவே இல்லை. காசா போர்ட் ஆஃப் பீஸ் மீட்டிங்க்கு ஷாபாஸ் ஷெரீஃப் இப்போது 2வது வாட்டி போகும்போது. ஸோ அமெரிக்காவும் வந்து பணம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை. சைனாவும் பணம் கொடுக்க ரெடியாக இல்லை. அடுத்து யார்கிட்ட போய் பணம் கேட்கறதுன்ட்டு பாகிஸ்தானுக்கு தெரியல. கிட்டத்தட்ட ஆண்டுக்காண்டு வளர்ச்சி, அதாவது அவங்களோட ஏழை மக்களின் வளர்ச்சி வந்து 12% இருக்குது. இந்த ஆண்டுலேருந்து அடுத்த ஆண்டு வந்து வறுமை கோட்டோட வளர்ச்சி வந்து 12% இருக்குது. ஸோ இது மாதிரி ஒரு சூழலும் இது மாதிரி ஒரு பொருளாதார நிலைமையும் வச்சுக்கிட்டு அவங்க வந்து அவங்களோட டிஃபென்ஸ் பட்ஜெட்டை இப்போ தான் வந்து கம்மி பண்ண ஆரம்பிச்சிங்க. இதுக்கு முன்னாடி 4% ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்த பாகிஸ்தான் IMFோட கம்பல்ஷனால் 1.97% கம்மி பண்ணியிருக்காங்க அவங்களோட மொத்த ஜிடிபியில். $9 பில்லியன் அளவுக்கான பாதுகாப்பு செலவு இருக்குது அவங்களுக்கு. $9 பில்லியன் அளவுக்கான இராணுவத்துக்கும் கப்பல் படைக்கும் விமானப்படைக்கும் அவங்க செலவு பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது இந்தியாவை எதிர்த்து போராடுவதற்கு போதிய பணமான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா இந்தியாவோட டிஃபென்ஸ் பட்ஜெட் $86 பில்லியன். அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு இருக்க பிரச்சனை பாகிஸ்தான் மாத்திரம் இல்லை, நம்மளுக்கு சைனாவும் ஒரு பிரச்சனை இருக்குது. சைனாவோட கம்பேர் பண்ணால் நம்ம பட்ஜெட் கம்மி தான்.
பட் ஸ்டில் பாகிஸ்தான் cannot compete. It can be a nuisance to us. நம்மளுக்கு ஒரு எப்பயும் அன்றாடம் கொடுக்குற ஒரு தலைவலியாக இருக்குமே தவிர்த்து இந்தியாவை வந்து குறவழியை நெரிக்கிற அளவுக்கு அது அவளுக்கு அவ்வளோ பலம் அவங்களுக்கு இல்லை இன்னைக்கு. இதுதான் உண்மை. பாகிஸ்தான் என்ற நாடு இருப்பது இன்னும் சில காலத்தில் கேள்விக்குறியாக மாறும். இந்த மாதிரி ஒரு பொருளாதார நெருக்கடி சூழலில் வந்து எத்தனை நாட்கள் ஆப்கானிஸ்தானோட இந்த போர் அவங்களால நீடிக்க முடியும் சார்? இட்ஸ் நாட் அ கொஷின் ஆஃப் எத்தனை நாள் என்ற கேள்வியே இல்லை. இது பேட்டில் ஆஃப் அட்டிரேஷன். உள்நாட்டிலையும் அவங்களுக்கு வந்து உயிர் சேதம் நடந்துட்டு இருக்கு. இப்போ ஆப்கானிஸ்தான்லையும் உயிர் சேதம் நடந்துட்டு இருக்கு. இராணுவத்தோட முறையில் அடி வாங்கும். ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட 9 மாதங்களுக்குள்ளேயே இன்னொரு போர். எத்தனை போர்கள் தான் அந்த நாடு சந்திக்க முடியும்? ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஆசிம் முனீர் மேலேயும் அதிருப்தி வளர்ந்துள்ளது. ஷபாஸ் ஷெரீப் அரசு மீதும் அதிருப்தி வளர்ந்துள்ளது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இம்ரான் கானை இன்னும் கண்டினியூஸாக ஜெயிலில் வச்சுருந்தாங்கன்னா இன்னும் மக்களிடையே அதிருப்தி வளருவதற்கான சாத்தியம் அதிகமாக இருக்கிறது. ஸோ பொலிட்டிக்கலி, எக்கனாமிக்கலி, மிலிட்டரிலி, அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் பாகிஸ்தானின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது தான் உண்மை. ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் இவங்க 2 பேருக்கும் இடையே இருக்க போரை பற்றி நம்மக்கிட்ட டாக்டர் நிரஞ்சன் அவர்கள் நிறைய ஷேர் செஞ்சுருக்காரு. ஸோ அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.